டேய் கேடியும் சாப்பிட்டானா? நானும் ஃபுல் கட்டு வந்துட்டேன் மச்சான். என்ன மச்சான், நான் எக்ஸசைஸ் பண்ண போறேன் மச்சான். உடம்பு ஓட்டுறேன்னு இங்கே ஓட்ட ஒரு 6 நாள். இவன் தான் இப்ப ட்ரீட் வைக்கிறான் இன்னைக்கு. வயிறு ஃபுல்லா வேற சாப்பிட்டு வந்துட்டேன். ஒரே மூஞ்சில சந்தோஷம் தாங்க முடியல. டேய் சுந்தர பாண்டியா, இருந்தாலும் உன்னை கதை பண்ண முடியறது இல்லவா? கண்ணுல தண்ணியே மாறடா. ஒரு அளவுக்குதான் ப்ரோ எல்லாமே. சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. என்ன மச்சான் அவ்வளவுதானா? வேற யாரா வராங்களா? யாரா இவன்? வேற இவனை பாத்துங்க என்னன்னு தெரியல. யூடியூப்ல புடுவேன் கேட்டு அழுது கிடக்குறேன். ஆமா இவரு இல்ல, இவரு குழந்தை. இவரு போய் சொல்லிட்டு வேற அடிப்பாங்க. இங்க பாருங்க, மெனுக்கடை எல்லாம் பிரிச்சு போயிடானுங்க. நம்ம பாவமா உட்காந்துட்டு இருக்கான். ரொம்ப கஷ்டப்படுறான். ஒரு புல்லு கோழி, ஒரு புல்லு நண்டு, ஒரு புல்லு நட்ட, ஒரு புல்லு ஆக மொத்தம் 10 புல்லு. பாலாஜி பில்லு 10,000 வரும் போலயே. நம்ம சாப்பிட முடியும். ஆமா மச்சான், சொல்ற 4 லே வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ப்ரைட் ஒன்று வீடியோ தெரியும். பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல. பயிர் வச்சு சாப்பிட்றேன். பரவாயில்லன்ற நானே. ஏய் அவனே என்ன பிரெயின் வச்சு பண்ற? நான் தான் சாப்பிட போறதுல தெரிஞ்சு ஆயிடுச்சு. அவனாச்சும் சாப்பிடுறாங்க. என்ன இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்றானுங்க? பெரிய ஆர்டரா இருக்குமோ? சொல்லிட்டீங்களா? நீங்களா? நாங்களும் முடிச்சிட்டோம். 2000 ரூபாய்க்கா? ஆப் மந்தி. என்ன சுந்தர பாண்டியா, கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம். சரி அடிக்கடி உனக்கு காட்டவனா? பாவமா இருக்கு, பயமா இருக்கு. யாரா எங்களுக்கு கமெண்ட்ல திட்ட போறீங்க. ஆடு கோட்டு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். நீ சொல்ல டப்பு சொல்ற. ஏய் மீடியம் சொல்லிட்டு வந்துட்டியாடா? அப்படியே பீச்சுக்கு போயிடலாம். தந்தூரி போடுறா. லேட் ஆயிடும் போடுறா. தந்தூரி போடுறா. அதான் போடு, எல்லாத்தையும் போடு. சிக்கன் கோகா எந்தெந்த பேர்லாம் புதுசா இருக்கோ அதெல்லாம் படிச்சு கேக்குறாங்க, ஆர்டர் கேக்குறாங்க. மட்டன் நான் தந்தூரி பரோட்டா. இல்ல மச்சான், அவனை பாக்க பாவமா இருக்கா. அவனை கட் பண்றேன். பில்லு கொடுக்குறது மட்டும் அவனை காட்டலாம்டா. என்ன மச்சான் இது? தந்தூரியா? பகமா என்ன மச்சான் மேல பிரெட் மேல வச்சிருக்கானுங்க? என்ன மச்சான் எடுத்து பக்கத்துல வச்சுக்க, ஏன் கஷ்டப்படுறாருல? சாம்பார மொத்தம் ஊத்தி இட்லியை பண்ண சாட்டிடா. எலை வரல கட்டு வர வைக்கலாம். என்னால வெயிட் பண்ண முடியாது. அவன்தான். ஓகே சார். மச்சான் இந்த 2 பிளேட்டோட சாப்பிடுங்க. சுந்தரமணி சாப்பிடு. சுந்தரமணி கூச்சப்படாத. இது என்ன மச்சான்? அல்பா புரியலையே. திருச்சி மேயறான்ல மச்சான். சுந்தரமணி சேஸ்டா. சுந்தரமணி இங்க பாருடா. இங்க பாரு, கீழே பாத்துட்டு இருக்க. இங்க பாரு இல்லையா? ராசாத்தி பாரு ராசாத்தி. நல்லா இன்னும் ஆர்டர் பண்ணலாம். சோதிக்காதீங்க. ஏதோ பண்ணு மாதிரி ஏதாவது கொடுத்தானுங்க, அதுக்குள்ள காலி பண்ணானுங்க. ரைஸ் நீ சாப்பிடு. என்ன பண்ணுங்க? கறி வச்சு மயோனஸ் வச்சு சாப்பிடணுமா? இது பேர் என்ன சொன்னா? குப்போஸா? ஏதோ குப்போஸு கப்போஸ்ன்றானுங்க, என்னன்னு தெரியல. இவனே இப்பதான் பார்த்துருப்பான்.
இங்க ஒரு 3 பேர் வச்சு வெளுத்து கட்டிட்டு இருக்கானுங்க. இங்க 2 பேர் வெஜிடேரியன் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இல்ல பாலாஜி இப்ப நல்லா திங்கிறானா, நாளைக்கு ஒரு 10 ரவுண்ட் ஓடுவான். அப்புறம் வந்து என்னடா இலக்கவே மாட்டேற பண்ணுவான், இலக்கவே மாட்டேற பண்ணுவான். இங்க வச்சு கட்டுன்னு கட்டிட்டு ஆமா மச்சான் அந்த டயட்ல நம்ம செட் ஆகாது. சாப்பாட பார்த்த உடனே அவன் வந்து ஆல்ரெடி ஒரு பிரியாணி சாப்பிட்டு வந்து இங்க வந்து அடிச்சுன்னு இருக்கிறான். அடுத்த ரவுண்டு 2 பிரியாணி சாப்பிட்டுருக்கேன் நான். இதே 2 பிரியாணி சாப்பிட்டு வந்து மதியம் 2 பிரியாணி சாப்பிட்டேன். மனசுல சந்தோஷப்படுற அப்பா அவன் வர்றவன் இருந்தாலும் ஜிடி கதற விட்டுட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ், தந்தூரி என்னது இது? சரி தந்தூரி ஏதோ எல்லாம் வந்துருச்சு. வெஜ்ஜி சாப்பிட்றவங்க எல்லாம் வந்து வெஜ்ஜி சாப்பிட்றவங்க ஒன்னே வந்துருக்கு. பாவம் என்ன மச்சாது மஷ்ரூம் 65 வாம்பா. இது மட்டும் தான் வந்திருக்கு. இங்க பாருங்க நான்வெஜ் பிரிச்சு மேறானுங்க. ஆனா வெஜ்ஜுக்கு வெரைட்டி எல்லாம் பார்த்துருப்போம். ஆனா இங்கதான் நான்வெஜ்ஜுக்கே வெரைட்டி இல்ல. நான்வெஜ் வெரைட்டி இல்லையா? அதுக்கெல்லாம் காரணம் இவன் தான். கடையை மூட்டு வீட்டுக்கு போட்ட கூட்டு வந்துடுறான் ட்ரீட்னு சொல்லிட்டு. ஆமா முழு கோழி கூட கோழி ஃபேமிலியே அடிச்சு தின்னுட்டு வந்துருச்சு போல. கேரளா நான் வந்துருச்சு மச்சான். நாங்க ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துருச்சு. நாங்க போய் இறக்க ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாலே போடுறோம். என்ன மச்சான் எல்லா லாங்குவேஜ் புரியல. இல்ல புரியல என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? சால்ட் அடிக்கிறாங்க, உரிக்கிறாங்க. ரொம்ப கம்மியாவே சாப்பிட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். சுந்தர பாண்டி ரொம்ப ஹாப்பி. பாலாஜி ஹாப்பியா? என்ன இந்த நாயினால கம்மியா சாப்பிட வேண்டியதா போச்சு. யா இவன் தான் ட்ரிப் கேன்சல் பண்ணானே. லேட்டா இன்ஃபார்ம் பண்ணிட்டானா? அதான் அவனோட பிளான். நிறைய எதிர்பார்த்து வந்தோம். எப்படி இருக்கு? எது சரி ஏன் மச்சான் இன்னும் நிறைய சாப்பிடணும். சாப்பிட மச்சான் ஆர்டர் பண்ணி என்ன மச்சான் எல்லா ஹோட்டல்லையும் வெஜ்ஜுக்கு தான் வந்து வெரைட்டி இருக்காது. இங்க வந்து இவனுக்கு நான்வெஜ்ஜுக்கே வெரைட்டி இல்லை. அப்புறம் வெஜ்ஜுக்கு என்ன வெரைட்டி இருக்கும்? தந்தூரி கேட்டா இல்லைன்றா, நான் கேட்டா இல்லைன்றா. சொல்லுங்க சுந்தரபாண்டி சுந்தரபாண்டி இதை ட்ரீட்டா நாங்க வந்து போனா போது ஏத்துக்கிறோம். ஏதோ நீ வந்து கொடுத்துருக்கியன்ட்டு. இல்லைன்னா இதை ட்ரீட் எல்லாம் ஏத்துக்க முடியாது. ஆமா ஒரு அட்லீஸ்ட் கேஎஃப்சி போயிருந்தா வந்து கிடைச்சிருக்கும். என்ன பண்றது? இவனை ஆனவனா இந்த வெஜிடேரியனை மதிக்கவே மாட்டானுங்க. கூட்டிட்டு வந்து எங்களை பாவமா உட்கார வச்சு இருக்கிறத இந்த ஹோட்டல்ல இதான் இருக்குது என்ன தின்னு இல்லைன்னா வெளில பண்றாங்க. அதை வாங்கி கொடுத்து அனுப்புறாங்க. இருந்தாலும் நண்பன் ட்ரீட் வச்சது சந்தோஷமா இருக்கு. ட்ரீட் வைக்கிறவங்க தானே ஹோட்டல் செலக்ட் பண்ணோம். அதானே பண்ணிட்டு இருக்கீங்க. நீ போன தடவை ட்ரீட் வச்சு நீ ஹோட்டல் செலக்ட் பண்ண. வாங்கடி என்கிட்ட ட்ரீட் கேட்பீங்களா? வெஜ் ஹோட்டல் தான்டா. திருமலா பவன் தான்டா. குழந்தைண்டா அவங்களே. இல்ல வெஜ்ல இங்க செட் ஆகாது. எவ்வளவு மனசு குமுறல் இருக்கு சொல்லுங்க. பாருங்க வார்த்தை வரல. என்ன மச்சான்? இல்ல நான் இன்னும் நல்லா செலவு பண்ணலாம்னு நினைச்சேன். எங்க அப்பா போடு இதுல பில்லு என்னடா இது? டிப்ஸ் கூட இல்லடா. தெரியுமா அமௌண்ட்? ஐயோ டேய் என்னடா மச்சான் நீ 5000 ரூபாய்க்கு வச்ச வெறும் 1200. என்னடா இது மச்சான்? ஆட்டோ இரு பில்லு கேன்சல் பண்ணுவா மச்சான். இது ஏத்துக்க முடியாதுடா. 1 2 3 கல்யாணத்துக்கு இருக்கு. அது பெரிய பட்ஜெட். அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு அமால் டுமால்.